பழைய டனல். இந்த டனல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷம் மேலாவது இருக்கு. ஷார்ஜால இருந்து ஜபலாலி வரைக்கும் போற வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது, பாக்குறதுக்கு ரோடு காலியா தான் இருக்கும். பட் ஜபலாலியில் அந்த காலத்திலே ஷேக் ராஷித் போட்டு கட்டணும்னு முடிவு பண்ணது வந்து இந்த துபாய் அவ்வளவு தூரம் வளரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். இன்னைக்கு துபாய் அதை விட வளர்ந்துருச்சு. ஷேக் முகமது சொல்ற ஒரே முக்கியமான விஷயம், இந்த ரேஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் தெர் இஸ் நோ ஃபினிஷ் லைன். ஸோ நீங்க வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். காலையில இருந்த உடனே ஓடணும், ஓடி உங்களோட என்ன கடமை அதை செய்யணும். நெஞ்சில தைரியமும் மனசுல கருத்தும் ரொம்ப ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஆளுங்க கட்டின ஊர் இது. இதோட ஸ்ட்ரெங்க்ன்றது வந்து இட் இஸ் லைக் த டெசர்ட், வெரி ஸ்ட்ராங். நீங்க கார்ல போனாலும் சைக்கிள் போனாலும் உங்களுக்கு ரோட்ல ரூல்ஸ் ஒண்ணுதான், நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் தேர். தட் இஸ் வை த சிட்டி இஸ் த பெஸ்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். இப்போ வந்து மார்னிங் வந்து கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். கூட வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து தான் வந்து நம்மளை ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னு அவர்கிட்ட கேட்டால் நம்மளை கேட்குறாரு அவர் எங்கே சாப்பிட்லான்ட்டு. உங்களுக்கு பிடிச்ச கடை, நீங்கள் சாப்பிட்டு ரொம்ப நாளாக பிடிச்ச விஷயம் எதனா இருக்கும், அது எதுவாக இருந்தாலும் ஓகே. நம்ம இந்தியன் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஓகே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் போகலாம். Yeah, sure. Mostly Kerala food இல்லனா Tamil food. Okay. Kerala foodனா obviously பரோட்டா, அப்பம்னு கிடைக்கும். Okay, புட்டு, கடலை. Tamil foodனா தோசை, இட்லி, பொங்கல் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. ஸோ கராமான்னு ஒரு ஏரியா இருக்கு. கராமான் ஏரியாவில் வந்து இட்ஸ் ஃபுட் ஹேவன். அப்படியா? ஸோ எல்லா டைப் ஆஃப் ஃபுட்டு, எல்லா டைப் ஆஃப் குவிசீன்ஸ்க்கு அங்கே கிடைக்கும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் ஃபேவரபிள் பிளேஸ் ஃபார் அ ஃபுடி. யூ கேன் செலக்ட் over 100 restaurants இருக்கு அந்த ஏரியால மட்டும். Okay, so you can select and you can make your choice based on what you like. So அதனால அந்த ஏரியா இப்போ போனீங்கன்னா you can walk around a few times and figure out what you want to eat. எல்லாமே இருக்காங்க. So நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போ ஆனால் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எங்கே போகலாம் அது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட சாய்ஸ் அது. இங்கேருந்து கராமா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், நம்ம போயிடலாம். நான் இங்கே வந்து ரொம்ப வருஷமா இருக்கேன். அப்பா காலத்துலேருந்து அப்பா இங்கே இருக்காரு. நான் இங்கே ஒரு மீனிங் நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்து பின்ன போய் படித்து அப்புறம் திருப்பி வந்து ஸோ நான் ஒரு இப்போ நான் ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சு இப்போ ஒரு 25 இயர்ஸாக இங்கே இருக்கேன். இப்போ எனக்கே வந்து இந்த இடத்துக்கு ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வரும்போது ஐ ஃபீல் லைக் மேசிவ் சேஞ்ச் இருக்கு இங்கன்னு. அப்படியா? நீங்க வந்து 5 வருஷம் அது இங்க இந்த ஏரியாக்கு நாங்க வந்து பிகாஸ் இந்த ஏரியாக்கு யூசுவலி வர்றது வந்து மீன் வாங்க வருவோம். இல்ல இங்க ஒரு படம், தமிழ் படம் மோஸ்ட்லி நிறைய படம் வெளியே போட மாட்டாங்க. முன்னாடி ஒரு இங்க ஒரு தமிழ் தியேட்டர் ஒன்று இருக்கு, அங்கதான் போடுவாங்க. ஸோ அதுக்காக இங்க வருவோம். ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த பழைய டனல். இந்த டனல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 வருஷம் மேலாவது இருக்கு. 50 வருஷமா இருக்கு இந்த டனல். அந்த ஒரு டனல் இருக்கு. இது பழைய காலத்து டனல். இது எவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப காலத்துல இந்த ஆளுங்க இதை யூஸ் பண்ணாங்க. இது கடலுக்கு அடியில போற டனல் பை தி வே. இது எவ்வளவு தூரத்துக்கு போகுது இந்த டனல்? ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நீங்க மேல ஏறி ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு you can see the harbor. You can see the boats parked. Sorry, the ships and large vessels parked there. காலத்துல மக்கள் இது வழியா தான் வந்து இறங்குவாங்க போட்ல தான். எப்படி இருக்கு இந்த 25 இயர்ஸ் லைஃப்? Yeah, this obviously நிறைய சேஞ்சஸ் பார்த்துருக்கோம். நம்மளுக்கும் பர்சனல் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. நம்ம லைஃப்லயும் நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் இட்ஸ் a very ambitious city. The leaders are very ambitious, very driven, very motivational. So நம்மளுக்கும் அந்த ஒரு நம்ம அதை பார்த்து ஒரு லீடர் பார்த்து தான் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளும் அதே மைண்ட் செட்ல தான் நம்மளும் இருப்போம். ஸோ எதையா சாதிக்கணும், எதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அவர் சொல்ற ஷேக் முகமது சொல்ற ஒரே முக்கியமான விஷயம், இந்த ரேஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் தெர் இஸ் நோ ஃபினிஷ் லைன். ஸோ நீங்க வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். காலையில இருந்த உடனே ஓடணும், ஓடி உங்களோட என்ன கடமை அதை செய்யணும். ஸோ அந்த அப்படி இது வந்து நெஞ்சில தைரியமும் மனசுல கருத்தும் ரொம்ப ஒரு லாங் திங்கிங், ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கிற ஆளுங்க கட்டின ஊர் இது. ஸோ அதனால வந்து இது வந்து இதோட ஸ்ட்ரெங்க்ன்றது வந்து இட் இஸ் லைக் த டெசர்ட், வெரி ஸ்ட்ராங். அப்படி ஸோ இங்க வளர்ந்து இங்க வாழ்ந்தவங்களுக்கு வந்து அந்த லைக் சீயிங் தட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி நாஸ்டாலஜிக். எப்பவுமே சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும்.
அதுதான் இருக்கும். ப்ளஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண காலத்தில் ஸ்டார்ட் பண்ண காலத்துலலாம் வந்து பெரிய பெரிய டெவலப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக்ஸா ரோடு, ஜுமேரா லேக் டவர்ஸ், மரீனா, ஜேபிஆர், ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ் எல்லாம் புதுசாக வந்து மாறிடுச்சு. ஸோ தேர்ஸ் a lot of developments that has happened. And அந்த காலத்தில் எங்கள் அப்பா கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தார். அவர் சொல்லுவார், அந்த காலத்துலேயே அவர் ஷார்ஜாவில் தங்கிட்டு அவர் அங்கே ஜபலாலிக்கு வேலைக்கு போவார். அப்போ சொன்னார், நாங்கள் ஷார்ஜாலேருந்து ஜபலாலி வரைக்கும் போகிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது பார்க்கறதுக்கு, ரோடு காலியாக தான் இருக்கும். பட் ஜபலாலியில் அந்த காலத்திலே ஷேக் ராஷித் போட்டு கட்டணும்னு முடிவு பண்ணது வந்து இந்த துபாய் அவ்வளோ தூரம் வளரும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். இன்னைக்கு துபாய் அதை விட வளர்ந்துருச்சு. துபாய் இந்த பக்கமும் வளர்ந்துருச்சு, அந்த பக்கமும் வளர்ந்துருச்சு. பயங்கர எக்கனாமிக்லி இட் ஹாஸ் பீன் அ கிரேட் growth for the city and the people who live and work here. நீங்க துபாய்க்கு நீங்க 100% நீங்க கொடுத்தீங்கன்னா துபாய் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். One of the greatest examples was the recession period. நிறைய பிரச்சனை வந்தது, அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் பல விஷயம் பேசினாங்க. இங்க உட்காந்து சம்பாதிச்சு அனுபவிச்சவங்களாம் வந்து நிறைய கெட்ட வர விஷயங்கள் பேசினாங்க. லைக் இது எங்களை இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்னு. பட் இங்க நின்று நாங்க எதா இருந்தாலும் சாதிக்கோன்னு சொல்லி நின்றவங்களுக்கு துபாய் திருப்பி கொடுத்தது. ரைட், விட்டுட்டு போனவங்க தான். அவங்களாலாம் திரும்பி வர முடியுமான்லாம் தெரியல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் த கண்ட்ரி கேன் ஆஃபர் யூ பேக், அந்த நான் என்ன இருந்தாலும் நான் நிற்பேன், நான் வீடு தான் நிற்பேன், நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் அந்த தைரியத்தோடு இருந்தவங்க வந்து நல்லா வளர்ந்துருக்காங்க. துபாயும் திருப்பி கொடுத்துருக்கு. ரொம்ப நாள் இருந்தவங்க கிட்ட கேட்டால் இந்த கதையை தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த ரீசனாக வந்தவங்க கிட்ட இந்த கதை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒரு பழைய காலத்துலேருந்து இருந்தவங்க கிட்ட இந்த ஏர்லி 90s 2000 பீரியட்ல இருந்தவங்க கிட்டலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து they have built a life around, right? So என்னோட gratitudeன்றது இந்த ஊருக்கு தான். Right, whatever I am, wherever I am from, that is secondary. First இது வந்து என்னோட ஊர் இது அப்படின்னு கேட்டா நான் இதுதான் ஊருன்னு சொல்லுவேன். பிகாஸ் நான் இங்கே தான் எனக்கு எல்லாமே, என்னோட ஃபேமிலி, என்னோட எல்லாமே அப்படிதானே. ஸோ அதனால என்னோட கிராட்டிடியூட் ஆல்வேஸ் இங்கே தான். அந்த தேங்க்ஃபுல்னஸ் ஆல்வேஸ் ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஃபுல்னஸ். உங்களோட ஒர்க்கை பற்றி சொல்ல முடியுமா? இப்போ நீங்கள் என்ன? யா ஷூர். நான் என்னோட ஒர்க் வந்து நான் வந்து பிஸ்னஸ் கான்ஃபரன்சஸ் பண்ணுறேன், ஈவெண்ட்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணுறது வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அது வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நடக்கும். ஸோ எங்களோட வேலை அந்த கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது அண்ட் பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அது துபாயில் வந்து வெரி 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 சக்ஸஸ்ஃபுல் அண்ட் வெரி காமனாக நடக்கிறது. இப்போ நீங்கள் துபாய் ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தை நீங்கள் எப்படி வேல்யூ பண்ணுவீங்க? அங்கே நிறைய மக்கள் வர்றது, நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கிறது. ஸோ அது வி ஆர் பார்ட் ஆஃப் தட். ரைட், அந்த ஈவெண்ட்ஸ் பிஸ்னஸ் இஸ் பார்ட் ஆஃப் அவர் துபாயோட க்ரோத்து. யூ ஹேவ் மில்லியன்ஸ் ஆஃப் விசிட்டர்ஸ் உங்கள் ஈவெண்ட் பார்க்கறதுக்கு, உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரவங்க. அந்த பிஸ்னஸ் தான் நான் பண்ணுறேன். ஸோ ஈவெண்ட்ஸ் பிஸ்னஸ். எங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து சிங்கப்பூரில் தான் வச்சுருக்கோம். மிடில் ஈஸ்ட், நார்த் ஆஃப்ரிக்கா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து துபாய். அப்புறம் நம்ம இங்கேருந்து நம்ம ஆஃப்ரிக்கா, மிடில் ஈஸ்ட், யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் நம்ம பண்ணுறோம். ப்ளஸ் ஸோ அதனால நிறைய இடத்துக்கு போக வேண்டிய ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இந்த இடம் வந்து பர்துபாய். இது வந்து குவைட் ஒரு பெரிய ஹப் மாதிரி. லைக் பர்துபாய் கொஞ்சம் ட்ரேடிங் மார்க்கெட்லாம் இது தேராவும் பர்துபாயும் வாஸ் ஒன் ஆஃப் த ட்ரேடிங் ஹப்ஸ். நீங்க க்ரீ பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்னும் அந்த பழைய ட்ரேடிங் ஹப்ஸ் எல்லாம் இன்னும் இருக்கு. பழைய மார்க்கெட், பழைய ஸ்டைல் ஆஃப் பிசினஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும். இந்த ஊர் இதுக்குள்ள ஒரு இடம் இருக்கு, மீனா பசார்னு. உள்ள போனீங்கன்னா நீங்க இட்ஸ் லைக் ஏதோ ஒரு பாம்பேல ஏதோ ஒரு ஊருக்குள்ள போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடம்லாம் கூட இருக்கு. கராமா சைடு வந்து யூஸ்வலி மோஸ்ட்லி இந்தியன், மலையாளி, தமிழ் அந்த மாதிரி ஆளுங்க ப்ரிஃபர் பண்ணுற வாழ்றேன். ஏன்னா ஃபுட் வைஸ் ஈஸியாக இருக்கும். அதுதான். ப்ளஸ் நீங்கள் நியூ துபாய் பக்கம் போனீங்கன்னா நியூ துபாயில் வந்து நிறைய எக்ஸ்பேட்ஸ், மோஸ்ட்லி எக்ஸ்பேட்ஸ், இந்த வெஸ்டர்னர்ஸ் இருப்பாங்க. இந்தியன்ஸ் கூட நிறைய பேர் இருக்காங்க, பட் வெஸ்டர்னர்ஸ் இருப்பாங்க. அங்கே பீச் லைஃப் ஸ்டைல், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறவங்க. துபாய்னா இந்த ஒரு 10 விஷயம். மியூசியம் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மியூசியம் கண்டிப்பாக போகணும். அப்புறம் பீச் கன்ஃபார்மாக போகணும். நிறைய துபாயில் வந்து இப்போ நிறைய பீச்சஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் பர்பஸஸ், ஃபேமிலி பீச்னு இருக்கு, கைட் பீச்னு இருக்கு, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீச்சஸ் இருக்கு. அந்த மாதிரி பீச்சுக்கும் போகலாம். ப்ளஸ் இங்கே நிறைய மால்ஸ் இருக்கு. மால்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் another மால் தட் நம்ம போய் மால்குள்ள ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு. துபாய் மாலுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாலுக்கு உண்டான ஒரு அக்வேரியம் இருக்கு,
ஃபுட் பிளேசஸ் இருக்கு. சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் அந்த மால்ல இருந்தா நல்லாவே இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் போனீங்கன்னா ஸ்கீ துபாய் இருக்கு. அது மாதிரி ஒரு மால்க்கு ஒரு பிரத்யேக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க சூஸ் பண்ணி போகலாம். பிளஸ் ஜூஸ் துபாயில வந்து சஃபாரி பார்க்னு ஒன்று இருக்கு, துபாய் சஃபாரி பார்க்னு. விண்டர்ல டெஃபினெட்லி நல்லா இருக்கும். யூ கேன் இன்டராக்ட் வித் அனிமல்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அது அந்த சைடு ஒமான் போற வழியில இருக்கு. பிளஸ் ஹத்தான்னு ஒரு இடம் இப்போ ரொம்ப டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க துபாயில. இங்க இருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 1.25 மணி நேரம் ஆகும் போறதுக்கு. வெரி சீனிக் ரவுட், நல்லா என்ஜாய் பண்ணி போகலாம். அண்ட் ஃபுல் மவுண்டன்ஸ் இஸ் பார்டர் வித் ஒமான். So you can see a different type of culture, different type of or village kind of culture, but yes, it's still more advanced. அங்க நல்ல ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. எஸ்பெஷலி இப்போ ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் நடக்கிறதால நிறைய அது இங்க இருந்து பஸ்ஸே இருக்கு டைரக்டா ஹட்டாக்கு போறதுக்கு. ஏறி உட்காந்தீங்கன்னா ஜம்முன்னு போயிடலாம். பிளஸ் அங்க டேம் இருக்கு. பிளஸ் அங்க நிறைய லைஃப் ஸ்டைல் திங்ஸ் இருக்கு. பாடிஸ், இந்த தண்ணி, மலைக்கு நடுவில் தண்ணி வர்றது, வாட்டர் ஃபால்ஸ், அந்த மாதிரி நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர் இருக்கு. அப்புறம் குளோபல் வில்லேஜ் போகலாம். ஏன்னா குளோபல் வில்லேஜ் வந்து இஸ் வந்து விண்டர்ல இன்னும் சூப்பரா இருக்கும். ஈவினிங்ஸ்ல போனீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரீஸோட பெவிலியன்ஸ் வச்சிருக்காங்க. ஆல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரீஸோட ஃபுட் இருக்கு. ஆல் கைண்ட் ஆஃப் கண்ட்ரீஸோட ஸ்பெஷலான அங்க இருக்கிற ஐட்டம்ஸ் விற்கிறாங்க இங்க. பிளஸ் இட்ஸ் லைக் ஒரு ஃபன் ஃபேர் மாதிரி இருக்கும். ஒரு உள்ள போனாலே உங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும், ஹாப்பி ஃபீலிங். பிளஸ் டெசர்ட் சஃபாரி நீங்க கன்ஃபார்மா போய் தான் ஆகணும். ஏன்னா அது பார்க்காம நீங்க துபாய் விட்டு போக கூடாது. ஏன்னா டெசர்ட் சஃபாரி அதோட டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கேம்ப் ஃபயரு, அப்புறம் அங்க பக்கீஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ அது ஒரு டெஃபினெட்லி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணி தான் ஆகணும். ப்ளஸ் இங்கே வந்து இதில் வந்து பெஸ்ட் என்னன்னா, இது நிறைய குவிசீன்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவிசீன்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யன் குவிசீன்லாம் நம்ம ஊரில் கிடைக்கிறது கஷ்டம், இங்கே இருக்கும் ஃபுட்டு. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் குவிசீன்ஸ். ஐம் ஜஸ்ட் சேயிங் மெக்சிகன் குவிசீன்லாம் வந்து ஆத்தென்டிசிட்டியோடு இருக்கும். ஃபுட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஹை குவாலிட்டி இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணுறதால உங்கள் குவாலிட்டி ஆஃப் ஃபுட் இஸ் வெரி ஹை. நீங்கள் இங்கே இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு திருப்பி நீங்கள் வேற எங்கன்னா போய் சாப்பிட்டீங்கன்னா என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் இன்கிரீடியன்ஸ் ஆர் ஹை, பெட்டர். ஏன்னா இங்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து ஸ்ட்ரிக்ட், வெரி ஸ்ட்ரிக்ட். நிறைய எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் அண்டர் ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் அண்ட் தேர் ஆல்வேஸ் மானிட்டரிங் பிகாஸ் இது பீப்புள் ஹெல்த். ஏன்னா உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிட்டிஸ் இன் த வேர்ல்ட். அந்த பெஸ்ட் சிட்டிஸ் இந்த வேர்ல்ட்ல நீங்க ப்ரொவைட் பண்ணும்போது எல்லாம் பெஸ்ட்டாக தான் ப்ரொவைட் பண்ண முடியும். இது சின்ன கடையா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட், அது சின்ன கடை பெரிய கடை இங்க அந்த எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ். நீங்க கார்ல போனாலும் சைக்கிள் போனாலும் உங்களுக்கு ரோட்ல ரூல்ஸ் ஒண்ணுதான், நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ தேர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் தேர். தட் இஸ் வை த சிட்டி இஸ் த பெஸ்ட். சேஃப்டின்றது வந்து இப்ப நீங்க பல வாட்டி பல மக்கள் வீடு பூட்டல, கார் பூட்டல, அண்ட் இது ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்கு அந்த தைரியம் இருக்கும் ஒரு ஏதாவது எடுத்துட்டு எங்க போவாங்க? இவங்களோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ சேஃபஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்ட், ரைட்? ஸோ அதனால வந்து யாரு என்ன பண்ணிட்டு எங்கேயும் தூரம் போயிட முடியாது. ஸோ இட்ஸ் தட்ஸ் வை இட் இஸ் தே ப்ரொவைட் த பெஸ்ட் பிகாஸ் பெஸ்ட் சிட்டி இன் த வேர்ல்டுன்னு சொல்றது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் சும்மா வந்தது இல்லை, அதுக்கு அதோட அந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்றாங்க. சும்மா ஒரே ஒரு क्वेश्चन தான் கேட்டேன். அவர் வந்து அப்படியே கொட்றாரு அந்த துபாய் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. உண்மையிலே கேக்குறதுக்கு என்ன சொல்றது, மனசளவுல உள்ளேந்து அத லவ் பண்ணா தான் சொல்ல முடியும். ஆமா, சும்மா ஓரல வாய் வழியா சொல்ல முடியாது, மனசுல இருந்து வர வார்த்தைகள்லாம் நிறைய வரும். அதனால தான் உங்ககிட்ட இந்த क्वेश्चन கேட்கணும்னு கேட்டேன். ஏன்னா நீங்க இவ்வளவு வருஷமா இருக்கீங்கல்ல, அதனால அது தெரியும் உங்களுக்கு அதை பத்தி. சூப்பரா இருந்தது. யா, தேங்க் யூ கேட்டதுக்கு. அப்படியே என்ன சொல்றது, கண் முன்னாடியே கொண்டு வந்து இப்போ என்டையர் துபாயையும் நிறுத்தின மாதிரி பேசிட்டாரு. ஸோ இப்போ நீங்க கராமாக்குள்ள என்டர் ஆயிருக்கீங்க. இது ஓல்டன் சைட் ஆஃப் கராமா. அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரைட் சைட்ல. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த பில்டிங்லாம் ஒரு 30-40 வருஷமா இருக்கு. பழைய பில்டிங், பட் எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. நல்லா இல்லைன்னா அவங்க வேற கட்டிடுவாங்க, அதுவும் இருக்கு. இங்க பாருங்க, உங்க லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரெஸ்டாரண்ட் கயலோரம். அதான் பார்த்தேன் நான். என்னடா வரிசையில வெறும் ஹோட்டல் தான் இருக்கு. என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்ஸ் இங்க துபாயில வந்து கேலிக்கட் பேரகன். அது ஒன் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் என்னோட கிளைண்ட்ஸ் யார் வந்தாலும் நான் 100% மேக் ஷூர் அவங்களை இங்க கொண்டு வருவேன். பிளஸ் அப்புறம் திலீபேடனோட கடை இருக்கு இங்க, இந்த
ஆக்டர் திலீப், அவரோட தே புட்டு அவர்கிட்டயும் நல்லா இருக்கும். பாகிஸ்தானி ஃபுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காலையிலே கீமா மட்டன், அது வேற லெவல்ல இருக்கும் சாப்பாடு. ஒரு பரோட்டா நீங்க சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த டிரைவர்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு பரோட்டா ஒரு டீ தான் குடிப்பாங்க. அவங்களோட டே வந்து அதை வச்சு ரன் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஃபீலிங்கா இருக்கும். சொன்னது இந்த ரெஸ்டாரண்ட் தான், கேலிக்கட் பேரகன் லெஃப்ட்ல. ஓகே, ஸோ இது இங்கே தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். கேலிக்கட் பேரகன். பாருங்கள், இங்கே பார்க்கிங்க்குன்னு தனியாக வந்து இந்த ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டைமிங் எவ்வளோ நேரம் இருக்கோ அதை வந்து அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன்லேயே வந்து பே பண்ணிடுவாங்க. வந்து ஆர்டிஏக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம். ஆர்டிஏன்றது ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி. உங்களோட வாட்ஸ்அப் உங்களோட இது அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்க்கிங் 1 ஹவர் போடுறீங்களா 2 ஹவர் போடுறீங்களா. ஸோ பாருங்கள், கங்க்ராச்சுலேஷன் பார்க்கிங் அக்கௌண்ட் பண்ணிடுறோம். மேலே பாருங்கள், சின்ஸ் வந்து 1939 இந்த ரெஸ்டாரண்ட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஃபுட்டு வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். நாட்டின்னு வந்தேங்க